Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. இதுவரை நாம் மூன்றாவது நிகழ்வு நடக்கும் பொழுது, அதாவது R1 R2 என்ற இரண்டு மூலங்கள் R1 minus R2 is an integer என்பதாக இருந்தால், ஆனால் R1 minus R2 is not equal to 0 என்பதாகவும் இருந்தால், லார்ஜர் எக்ஸ்பொனண்டை R1 என்று குறித்தால் அதன் தொடர்புடைய தீர்வை கண்டுபிடிப்பதற்கு முதலில் ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடர் தீர்வின் அமைப்பை எடுத்துக்கொண்டு கண்டுபிடித்தோம். அதை y1 of x என்று குறித்தோம். பின்னர் மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் உபயோகித்து y2 of x என்பதையும் தீர்மானித்தோம். பின்னர் the lower exponent value r is equal to r2 என்று எடுத்துக்கொண்ட பொழுது தீர்வின் அமைப்பில் உள்ள சில கோஎஃபிஷியன்ட்ஸ் இன்ஃபினிட்டி ஆகின. அதனால் a0 என்ற ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை r minus r2 into b0 என்று எடுத்துக்கொண்டு a0 not equal to 0 என்ற கண்டிஷனை b0 not equal to 0 என்பதாக மாற்றி தீர்வை b0 என்ற ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் உள்ளடக்கியதாக எழுதினோம். அப்பொழுது நமக்கு தெரிந்தது, கண்டுபிடித்த இரண்டாவது தீர்வு R2 என்ற ஸ்மாலர் எக்ஸ்பொனன்ட்டுடன் தொடர்புடைய இந்த இரண்டாவது தீர்வு முதல் தீர்வுடன் ஒரு விகிதாச்சாரத்தில் இருப்பதாக தெரிந்தது. அதனால் நாம் சொன்னோம், மூன்றாவது நிகழ்வு நடக்கும் பொழுது r is equal to r1 என்ற லார்ஜர் எக்ஸ்பொனண்டை எடுத்துக்கொண்டு ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடர் தீர்வின் அமைப்பை எடுத்துக்கொண்டு முதல் தீர்வை கண்டுபிடித்துவிட்டு பின்னர் இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வை மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் மூலம் கண்டுபிடித்தால் நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரு அடிப்படை தீர்வுகளும் தெரிந்துவிடும் என்று சொன்னோம். இப்பொழுது நாம் லோவர் எக்ஸ்பொனண்டை எடுத்துக்கொண்டு தீர்வு கண்டுபிடிக்க ஆரம்பித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று பார்க்கலாம். இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வுகளை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். முதலில் லோவர் எக்ஸ்பொனண்ட் R2 வேல்யூவை எடுத்துக்கொண்டு ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடர் தீர்வின் அமைப்பை எடுத்துக்கொண்டு நாம் தீர்வு கண்டுபிடிக்க முயன்றால் நம்மால் இரு நேரியல் சார்பற்ற தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும் என்பதை காண்பிக்க போகிறோம். அதனால் நாம் இந்த வழிமுறையை பின்பற்றி லோவர் எக்ஸ்பொனண்ட் R2 வேல்யூவை எடுத்துக்கொண்டு இரு நேரியல் சார்பற்ற தீர்வுகளை கண்டுபிடிக்கலாம். அதாவது மூன்றாவது நிகழ்வு நடக்கும் பொழுது R1 R2 என்பவை இரண்டு மூலங்களாக குறியீட்டு சமன்பாட்டிற்கு இருந்து R1 minus R2 is an இன்டிஜராக இருந்தால், R1 not equal to R2 ஆக இருந்தால், அப்பொழுது நம்மால் இரண்டு வழிமுறைகளில் இரு நேரியல் சார்பற்ற தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும். முதலாவது வழியை தான் இதுவரை பார்த்தோம். அதாவது r is equal to r1 என்று லார்ஜர் எக்ஸ்பொனண்டை எடுத்துக்கொண்டு இரு நேரியல் சார்பற்ற தீர்வுகளை கண்டுபிடிக்கும் வழிமுறையை இதுவரை பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவது வழிமுறையை பார்ப்போம். அதாவது r is equal to r2 என்ற லோவர் எக்ஸ்பொனண்டை எடுத்துக்கொண்டு எப்படி இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வுகளை கண்டுபிடிக்கலாம் என்பதை பார்க்க போகிறோம். அதனால் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு x ஸ்கொயர் மைனஸ் xy டபுள் பிரைம் மைனஸ் xy பிரைம் ப்ளஸ் y ஈக்குவல் டு 0 என்று எடுத்துக்கொண்டு இதற்கு x is equal to 0 என்ற புள்ளி ரெகுலர் சிங்குலர் பாயிண்டாக இருப்பதால் ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடர் தீர்வு இருக்கும் என்பதால் அதன் தீர்வின் அமைப்பை
y of x is equal to x to the power of r into sigma m is equal to 0 to infinity am x to the power of m என்று எடுத்துக்கொண்டு அதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்து சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இடதுபுறத்தில் உள்ள டேர்ம்ஸ்களை சிம்பிளிஃபை செய்து எழுதினால் 2 டேர்ம்கள் கிடைத்தன. முன்பே இதை பார்த்து விட்டோம், அதனால் மறுபடியும் இங்கு செய்யவில்லை. நமக்கு டேர்ம் 1 டேர்ம் 2 என்பதாக கிடைத்தது. அது ஈக்குவல் டு 0 என்று போட்டோம். அதற்கு முன்னால் நாம் இந்த டேர்ம்களை சிறிது விரிவாக எழுதலாம். அதாவது இந்த 2 டேர்ம்களிலிருந்தும் நாம் x to the power of r minus 1 கோஎஃபிஷியன்ட் என்ன, x to the power of r கோஎஃபிஷியன்ட் என்ன, x to the power of r plus 1 கோஎஃபிஷியன்ட் என்ன என்று ஒரு டேர்மாக எழுதி கொண்டு வருகிறோம். அதனால் நமக்கு minus r into r minus 1 into a naught into x power r minus 1 plus this coefficient into x to the power of r plus etc. equal to 0 என்பதாக வருகிறது. இப்பொழுது நாம் இந்த coefficient of x to the power of r என்பதை எடுத்துக்கொண்டு அது என்ன ஆகிறது என்று பார்க்கலாம். ஏற்கனவே நாம் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் என்ன என்பதை பார்த்திருக்கிறோம். அதை இப்பொழுது உபயோகப்படுத்தலாம். ரெக்கரன்ஸ் ரிலேஷன் கனெக்டிங் am plus 1 am என்பது நமக்கு இவ்வாறாக கிடைத்தது. இதில் m is equal to 0 என்று போட்டால் நமக்கு a1 is equal to r minus 1 the whole square by r into r plus 1 into a naught என்பதாகிறது. இதை மேலே எழுதியுள்ள இரண்டாவது டேர்மில் a1ற்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் செய்யலாம். இந்த இரண்டாவது டேர்ம் என்ன ஆகிறது என்று பார்க்கலாம். இரண்டாவது டேர்ம் r into r minus 1 minus r plus 1 into a naught minus r plus 1 into r into a1 என்பது r minus 1 the whole square by r into r plus 1 into a naught என்பதாகும். This multiplied by x to the power of r என்பதுதான் அங்கு உள்ள இரண்டாவது டேர்ம். அதாவது இந்த இரண்டாவது டேர்ம் r minus 1 the whole square into a naught minus r minus 1 the whole square into a naught multiplied by x to the power of r என்று ஆகிறது. r minus 1 whole square a naught cancels with this r minus 1 whole square a naught. அதனால் இரண்டாவது டேர்ம் 0 ஆகிறது. அதாவது ரெக்கரன்ஸ் ரிலேஷனில் m is equal to 0 என்று எடுத்துக்கொண்டு இரண்டாவது டேர்மை நாம் தீர்மானித்தால் அது 0 ஆகிறது. அதேபோல் நாம் m is equal to 1, 2, 3 என்று மதிப்புகளை கொடுத்து ரெக்கரன்ஸ் ரிலேஷனிலிருந்து எழுதினால் மூன்றாவது டேர்ம், நான்காவது டேர்ம் எல்லாவற்றின் கோஎஃபிஷியன்ட்ஸும் 0 ஆகும் என்பதை பார்க்கலாம். அதனால் நமக்கு x square minus x into y double prime minus xy prime plus y equal to முதல் டேர்மாக கிடைக்கிறது. அந்த முதல் டேர்ம் மைனஸ் r into r minus 1 into a naught into x to the power of r minus 1 என்பது ஆகிறது. இப்பொழுது இதை நாம் with respect to r differentiate செய்யலாம். அப்பொழுது நமக்கு x square minus x into d square by dx square into dou y by dou r minus x into d by dx of dou y by dou r plus dou y by dou r is equal to derivative of the right hand side with respect to r என்பதாக கிடைக்கும். Derivative of the left hand side with respect to r பார்த்தால் நமக்கு minus 2r minus 1 into a naught into x to the power of r minus 1 minus r into r minus 1 a naught into derivative of x to the power of r minus 1 with respect to r. அது x to the power of r minus 1 into log x என்பதை கொடுக்கும். அதனால் இப்பொழுது a naught is equal to r into b naught என்று எடுத்துக்கொண்டால் ஏன் அவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும்?
லோவர் எக்ஸ்பொனன்ட் R2வின் மதிப்பு 0 ஆக உள்ள பொழுது A0ஐ R மைனஸ் R2 இன்டு B0 என்று எடுத்துக்கொண்டு, அதாவது R மைனஸ் 0 B0 that is equal to R B0, B0 not equal to 0 என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் A0 not equal to 0 என்பதை இப்பொழுது நாம் B0 not equal to 0 என்ற நிபந்தனையாக்கி தீர்வை B0 என்ற தன்னிச்சையான மாறிலியை உள்ளடக்கிய தீர்வாக எழுதப் போகிறோம். அதனால் A0 is equal to R B0 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு A0 என்பதில் R B0 என்று மாற்றி எழுதலாம். அப்பொழுது நமக்கு மைனஸ் ஆஃப் 2R minus 1 into R B0 into x to the power of R minus 1 minus R into R minus 1 into R B0 into x to the power of R minus 1 log x என்று வரும். இப்பொழுது இந்த x square minus x into d square y by dx square into dou y by dou r evaluated at r is equal to 0 minus x into d by dx of dou y by dou r evaluated at r is equal to 0 plus dou y by dou r evaluated at r is equal to 0 will be right hand side evaluated at r is equal to 0. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த டேர்ம்களில் r என்ற காரணி இருக்கிறது. அதனால் r is equal to 0 என்ற மதிப்பில் இந்த இரண்டு டேர்ம்களும் 0 ஆகிவிடும். அதனால் நமக்கு x square minus x into d square by dx square of dou y by dou r evaluated at r equal to 0 minus x into d by dx of dou y by dou r evaluated at r is equal to 0 plus dou y by dou r evaluated at r is equal to 0 is equal to 0 என்பது ஆகும். இதிலிருந்து என்ன தெரிகிறது? dou y by dou r evaluated at r is equal to 0 இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்கிறது. அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்கிறது. எனவே dou y by dou r evaluated at r is equal to 0 என்பது ஒரு தீர்வு என்பதாக நமக்கு கிடைக்கிறது. இதை நாம் என்ன என்று கண்டுபிடிப்போம். B0 என்ற தன்னிச்சையான மாறிலியை உள்ளடக்கிய ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தீர்வை அதனால் எழுதுவோம். நமக்கு y of x is equal to B0 x to the power of r into r plus r into r minus 1 the whole square by r into r plus 1 into x plus etc. என்ற தீர்வு கிடைத்தது. இப்பொழுது dou y by dou r என்ன என்று கண்டுபிடிக்கலாம். dou y by dou r என்பது B0 into x to the power of r into derivative of each of the terms here. Derivative of r is 1 plus derivative of r of the second term will be quotient rule ஐ உபயோகப்படுத்தினால் r plus 1 the whole square denominatoril இருக்கும். numeratoril r plus 1 into twice r minus 1 minus r minus 1 the whole square into derivative of r plus 1 with respect to r which is 1 multiplied by x என்று கிடைக்கும். plus derivative of the third term plus derivative of the fourth term etc. என்று எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கலாம். இங்கு நான் எழுதாததற்கு காரணம் உங்களுக்கு சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும். இதை அடுத்ததாக நமக்கு இந்த சீரீஸ் multiplied by derivative of B0 into x to the power of r என்ற term வரும். derivative of x to the power of r என்பது x power r into log x into B0 into இந்த சீரீஸை அப்படியே இங்கு எழுதியிருக்கிறோம். என்ன செய்தோம்? y of x என்பதை product of two factors என்று எடுத்துக்கொண்டு product rule apply பண்ணி derivative with respect to r கண்டுபிடித்து இங்கு அந்த இரண்டு டேர்ம்களையும் எழுதியுள்ளோம். இப்பொழுது dy by dr evaluated at r is equal to 0 என்ன என்பதை பார்ப்போம். நமக்கு dou y by dou r evaluated at r is equal to 0 is B0 into x to the power of 0 into 1 plus இரண்டாவது டேர்ம் நமக்கு 1 into 2 into minus 1 minus of minus 1 the whole square divided by 1 square plus
இந்த டேர்மை பார்த்தால் எல்லாவற்றிலும் ஆர் காரணி இருக்கும். இங்கு பார்த்தால் ஆர் ஸ்கொயர் இருக்கிறது, அடுத்ததில் பார்த்தால் ஆர் கியூப்ட் என்று இருக்கும். அதனால் எல்லா டேர்ம்களிலும் ஆர் காரணி இருப்பதால் இந்த டேர்ம்கள் எல்லாம் r is equal to 0 என்ற லோவர் எக்ஸ்போனன்ட்டில் பூஜ்யமாகிவிடும். அடுத்தாற்போல் இங்கு உள்ள b0 into x power r log x into சீரீஸ் எழுதியிருக்கிறோம். அதிலிருந்து நமக்கு b0 into x to the power of 0 into log x into 0 plus minus 1 the whole square into x by 1 plus மற்றுள்ள எல்லா டேர்ம்களிலும் r இருக்கும். அதனால் அவை எல்லாம் பூஜ்யமாகிவிடும். அதனால் dy by dr evaluated at r is equal to 0 என்பது b0 x to the power of 0 into 1 minus 3x plus b0 x to the power of 0 into log x into x என்பதாக கிடைக்கும். அதை நாம் b0 plus b0 into x log x minus 3 into b0 into x என்று எழுதலாம். அதாவது b0 into 1 plus x log x minus 3 b0 into x என்பதாக நமக்கு கிடைக்கிறது. b0 not equal to 0, b0 என்பது ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அதனால் b0 இன் மதிப்பை 1 என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு ∂y by ∂r evaluated at r is equal to 0 is equal to 1 plus x log x minus 3x என்பதாக தீர்வு கிடைக்கிறது. அதாவது மூன்றாவது நிகழ்வில் r1 r2 என்ற இரண்டு மூலங்கள் r1 not equal to r2 என்பதாக இருந்து r1 minus r2 இன்டீஜர் என்பதாக இருந்தால் நமக்கு b0 என்ற தன்னிச்சையான மாறிலியை உள்ளடக்கிய அடுக்கு தொடர் தீர்வு y of x is equal to b0 x to the power of r into r plus some coefficient into x plus some coefficient into x square etc. என்பதாக இருப்பதை பார்த்தோம். இதில் r is equal to r2 equal to 0 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நமக்கு b0 x to the power of 0 into 0 plus minus 1 the whole square by 1 into x plus all the other terms பூஜ்யமாகிவிடும். ஏனெனில் அவை எல்லாவற்றிலும் r என்ற ஃபேக்டர் இருக்கிறது. அதாவது y evaluated at r is equal to r2 equal to 0 அது லோவர் எக்ஸ்பொனன்ட் வேல்யூ. நமக்கு b0 into x என்பதாக கிடைக்கிறது. b0 ஐ 1 என்று எடுத்துக்கொண்டால் y evaluated at r is equal to r2 equal to 0 என்பது x என்பதாக கிடைக்கிறது. அதனால் நமக்கு இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வுகள் இப்பொழுது கிடைத்துவிட்டன. நாம் லோவர் எக்ஸ்பொனன்ட் r is equal to 0 என்று எடுத்துக்கொண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வின் அமைப்பு ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடர் தீர்வாக இருக்கிறது என்பதை எடுத்துக்கொண்டு a0 என்ற கான்ஸ்டன்ட்டை r டைம்ஸ் b0 என்பதாக எடுத்துக்கொண்டு a0 not equal to 0 என்ற நிபந்தனையை b0 not equal to 0 என்ற நிபந்தனையாக மாற்றி y evaluated at r is equal to r2 equal to 0 என்பதையும் ∂y by ∂r evaluated at r is equal to r2 equal to 0 என்பதையும் கண்டுபிடித்தோம். இதற்கு நடுவில் ∂y by ∂r evaluated at r equal to r2 equal to 0 என்பது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்பதையும் காண்பித்தோம். இதிலிருந்து நமக்கு இரண்டு தீர்வுகள் r is equal to r2 equal to 0விற்கு தொடர்பு உடையதான இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வுகள் கிடைத்துவிட்டன. இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அடிப்படை தீர்வுகள். அதனால் நமக்கு y evaluated at r is equal to r2 equal to 0, ∂y by ∂r evaluated at r is equal to r2 equal to 0 என்ற இரண்டு செயல்பாடுகள் கொண்ட குழு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பேசிஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸாக இருக்கிறது என்று தெரிகிறது. நாம் இதுவரை பார்த்தது r is equal to r2 equal to 0 என்ற லோவர் எக்ஸ்போனன்ட்டை எடுத்துக்கொண்டு ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடர் தீர்வின் அமைப்பை கொண்டு
நம்மால் 2 நேரியல் சார்பற்ற தீர்வுகள் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிக்க முடிந்தது. எந்த நிகழ்வில்? இந்த 3வது நிகழ்வில் என்பதை விவரித்து காண்பித்து உள்ளோம். இப்பொழுது நமக்கு சந்தேகம் வருகிறது. அப்பொழுது r=r1 என்ற லார்ஜர் எக்ஸ்பொனென்ட்டில் தீர்வின் அமைப்பு என்னவாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளும் ஆவல் இருக்கிறது. அதையும் பார்த்து விடலாம். இதற்கு முன்பாக நாம் கண்டுபிடித்த தீர்வு ஃப்ரோபீனியஸ் தீர்வின் அமைப்பில் தான் இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ளுவோம். y2 of x என்பது k y1 of x log x plus x to the power of r2 into a0 plus a1x plus a2x square என்பதாகும். நமக்கு கிடைத்துள்ள 2 தீர்வுகள் y1 of x is equal to x, y2 of x is equal to 1 plus x log x minus 3x. இந்த இரண்டாவது தீர்வை எடுத்துக்கொண்டு இந்த தீர்வின் அமைப்போடு கம்பேர் செய்தோம் என்றால் நமக்கு x log x plus 1 minus 3x என்று எழுதி கொண்டால் இதை kx log x என்பதோடு கம்பேர் பண்ணினால் k is equal to 1 என்று தெரிகிறது. மற்றும் x to the power of r2 into sigma am x to the power of m என்பதோடு கம்பேர் செய்தால் r2 என்பது 0வாகவும் a0 1 a1 minus 3 என்பதாகவும் கிடைக்கிறது. இதிலிருந்து ஃப்ரோபீனியஸ் தேற்றம் உறுதி செய்த ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடரின் அமைப்பில் நமக்கு இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வு கிடைத்திருக்கிறது. எப்பொழுது r is equal to r2 equal to 0 என்ற லோவர் எக்ஸ்பொனன்ட்டுடன் தொடர்புடைய இரண்டாவது செயல்பாடு கிடைத்திருக்கிறது. அது ∂y by ∂r evaluated at r is equal to r2 equal to 0 என்பதிலிருந்து கிடைத்தது என்பதும் நமக்கு தெரிகிறது. இதுவரை நாம் எந்த விதிமுறையை உபயோகித்து ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடர் தீர்வு கண்டுபிடித்தோம், மூன்றாவது நிகழ்வு நடக்கும் பொழுது என்பதை பார்க்கலாம். இன்டைஷியல் ஈக்குவேஷனின் மூலங்கள் r1 r2 ஆக இருந்து r1 not equal to r2, r1 minus r2 is an integer என்பதை நிறைவு செய்கின்றன என்றால் இந்த நிகழ்வில் r is equal to r2 என்ற ஸ்மாலர் எக்ஸ்பொனன்ட்டுடன் தொடர்பு உடைய ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடர் தீர்வில் சில கோஎஃபிஷியன்ட்ஸ் r is equal to r2 என்ற லோவர் எக்ஸ்பொனன்ட்டின் மதிப்பில் இன்ஃபினிட்டி ஆகிறது என்றால் எடுத்துக்கொண்ட தீர்வின் அமைப்பில் இருக்கும் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் a0 a0 is equal to b0 into r minus r2 என்று மாற்றம் செய்து பின் தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும். இந்த மாற்றம் செய்த தீர்வை கொண்டு y evaluated at r is equal to r2, dy by dr evaluated at r is equal to r2 என்று கண்டுபிடித்தால் நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரு தீர்வுகளாக y evaluated at r is equal to r2 என்பதும் dy by dr evaluated at r is equal to r2 என்பதாகவும் கிடைக்கும். இதுதான் விதிமுறை. இந்த விதிமுறையை பின்பற்றிதான் நாம் இப்பொழுது r is equal to r2 என்ற லோவர் எக்ஸ்பொனன்ட்டுடன் தொடர்புடைய இரண்டு தீர்வுகளை கண்டுபிடித்தோம். இதுவரை r is equal to r1 is equal to 1 என்ற லார்ஜர் எக்ஸ்பொனன்ட்டை உபயோகப்படுத்தவில்லை. அதனால் r is equal to r1 is equal to 1 என்று இருந்தால் தீர்வு என்ன ஆகிறது என்பதை பார்க்கலாம். y of x is equal to b0 x power r into r plus r minus 1 the whole square by r plus 1 into x plus etc. என்று நாம் எழுதினது நினைவிருக்கிறது. இதை கொண்டு r is equal to larger exponent equal to 1 என்று எடுத்துக்கொண்டால் தீர்வு என்ன கிடைக்கிறது என்று பார்ப்போம். y of x evaluated at r is equal to 1 கண்டுபிடிக்கலாம். அது நமக்கு b0 into x to the power of 1 into 1 plus r is equal to 1 இல் இந்த இரண்டாவது டேர்ம் பூஜ்யமாகிறது. r is equal to 1 இல் மூன்றாவது டேர்ம் பூஜ்யமாகிறது. ஏனெனில் r minus 1 என்ற காரணி எல்லா டேர்ம்களிலும் இருக்கின்றன. நாம் இவற்றை r is equal to 1 என்ற மதிப்பில்
கண்டுபிடிக்கிறோம். அதனால் அவை எல்லாம் பூஜ்யமாகி விடுகின்றன. அதனால் நமக்கு y of x evaluated at r is equal to 1 என்பது b0 into x என்று கிடைக்கிறது. அதாவது a constant multiple of y evaluated at r is equal to r2. ஏனெனில் நாம் பார்த்தோம் y evaluated at r is equal to 0 என்பது x என்று வந்தது. இப்பொழுது y evaluated at r is equal to r1 equal to 1 larger exponent value என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் அது b0 into x, அதாவது constant multiple of y evaluated at r2 equal to 0 என்பதாக வருகிறது. அதனால் y evaluated at r is equal to 1 என்ற தீர்வு நேரியல் சார்பின்மையான தீர்வைத்தான் கொடுக்கிறது. எனவே குறியீட்டு சமன்பாட்டின் இரு மூலங்கள் r1 not equal to r2, r1 minus r2 integer, r1 greater than r2 என்பதை நிறைவு செய்தால் அந்த நிகழ்வில் r2 என்ற ஸ்மாலர் எக்ஸ்போனன்ட்டை தொடர்பு படுத்தி தீர்வை கண்டுபிடிக்க முயன்றால் a0 is equal to r minus r2 into b0, b0 not equal to 0 என்று மாற்றம் செய்த பின் கிடைக்கும் y of x ஐ கொண்டு y at r2 dy by dr at r2 கண்டுபிடிக்கவும். அப்பொழுது y at r2 dy by dr at r2 என்பவை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டு அது வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் உள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருந்து அதற்கு x is equal to x0 என்ற புள்ளி ரெகுலர் சிங்குலர் பாயிண்டாக இருந்தால் நமக்கு கிடைக்கும் இண்டீஷியல் ஈக்குவேஷனின் மூலங்கள் r1 r2 ஆக இருந்தால் r1 not equal to r2, r1 minus r2 is an integer, r1 greater than r2 என்று எடுத்துக்கொண்டால் அப்பொழுது நம்மால் இரண்டு வழிமுறைகளை பின்பற்றி கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரு நேரியல் சார்பற்ற தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும். முதல் வழிமுறை r is equal to r1 equal to larger exponent என்று எடுத்துக்கொண்டு தீர்வை ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடர் தீர்வின் அமைப்பில் எடுத்துக்கொண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்தால் நமக்கு கிடைக்கும் முதல் தீர்வை y1 of x என்று குறிப்பிடலாம். பின்னர் இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வை மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் மூலம் கண்டுபிடிக்கலாம். அந்த சமயத்தில் r is equal to r2 equal to lower exponent எடுத்துக்கொண்டு தீர்வை கண்டுபிடித்தால் அது r is equal to r1 என்ற போது கிடைத்த தீர்வுடன் தொடர்பு உடையதாக இருக்கும், ஒரு விகிதாச்சாரத்தில் தான் இருக்கும். அதனால் r is equal to lower exponent என்ற மதிப்பில் தீர்வு கண்டுபிடிக்கவே வேண்டாம். r is equal to r1 என்ற லார்ஜர் எக்ஸ்போனன்ட்டை எடுத்துக்கொண்டு முதல் தீர்வு கண்டுபிடித்தவுடன் மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் மூலம் இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வு கண்டுபிடித்து பேசிஸ் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எழுதி விடலாம். இப்பொழுது இரண்டாவது வழிமுறையை பார்ப்போம். r is equal to r2 என்ற லோவர் எக்ஸ்போனன்ட்டை எடுத்துக்கொண்டு தீர்வின் அமைப்பை ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடர் தீர்வின் அமைப்பாக எடுத்துக்கொண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்தால் சில கோஎஃபிஷியன்ட்ஸ் இன்ஃபினிட்டியாக வந்தால் அப்பொழுது a0 என்ற ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை r minus r2 into b0 என்பதாக மாற்றம் செய்து a0 not equal to 0 என்ற நிபந்தனையை b0 not equal to 0 என்ற நிபந்தனையாக மாற்றி b0ஐ உள்ளடக்கிய ஒரு அடுக்குத்தொடர் தீர்வை எழுதி அதை r is equal to r2 என்பதில் எவாலுவேட் செய்தால் ஒரு தீர்வு கிடைக்கும். இதனுடைய மற்றொரு நேரியல் சார்பற்ற தீர்வு ∂y by ∂r evaluated at r is equal to r2 ஆக இருக்கும். அதனால் இந்த இரண்டாவது வழிமுறையில் நமக்கு கிடைக்கும் இரு நேரியல் சார்பற்ற தீர்வுகள்
y evaluated at R2 and dou y by dou r evaluated at R2 என்பதாகும். எனவே ஏதாவது ஒரு வழிமுறையை பின்பற்றி மூன்றாவது நிகழ்வு நடக்கும் பொழுது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அடிப்படை தீர்வுகளை நம்மால் கண்டுபிடிக்க இயலும்.